இந்த கொட்டமுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 monthsல இருந்து நமக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். 3 to 4 months. அதுக்கப்புறம் நீ எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் இதோட ஈல்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஜஸ்ட் பராமரிச்சுட்டு இருந்தோம்னா போதும், இதோட க்ரோத் வந்துட்டே இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயுமே நல்லா இருக்குது. நம்ம நாட்டு கொட்டமுத்து கம்பேர் பண்ணுறப்போ இது ரேட்டு பரவாயில்ல. ரெண்டாவது வந்து ஈல்டு பரவாயில்ல. நம்ம ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா இது செடியிலே வெடிக்காது. நம்ம வந்து ஒடிச்சு கொண்டு போய் மிஷினில் தான் உடைக்கணும். அப்படின்றப்போ வந்து இது எத்தனை நாள் செடியில் காஞ்சி போயிருந்தாலும் இது கொட்டுறதோ வெடிக்கிறதோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சப்போஸ் மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். மழை இல்லை அப்படின்ற பட்சத்தில் செடியிலே இருக்கலாம், எந்த இஷ்யூமே வராது பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது நம்ம கடலை போட்டதுனால தான் இது போட்டோம், இது போட்டதுனால அது போட்டோம். நம்மளுக்கு வந்து டபுள் ஈல்டு வேணும் விவசாயத்தில். கொஞ்சம் ப்ராஃபிட்டாக பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு யோசித்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணி முன்னாடி விவசாயிகளை என்ன பண்ணியிருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்டு நம்ம இந்த மாதிரி இப்போ இது பண்ணியிருக்கிறோம். நீங்கள் மானவரியாக போகிறதா இருந்தால் இந்த அளவு கேப்பு தேவையில்லை. மானவரியாக போகிறது இருந்தால் கம்மியாக போட்டால் போதும். சப்போஸ் தண்ணி பாய்ச்சினீங்கன்னா 4 அடி போட்டு போட்டால் ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் வரும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக போட்டதுனால ஏக்கருக்கு வந்து 1 டன் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அறுவடை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும்.